மீனாம்பாளிடமிருந்து பெற்றவளும் உறவினரில் விதவையான வேறு சிலரும் கூடி அழுது கதறி தாலி வாங்கப்பட்டது. கனகலிங்கம் இறந்து இன்றோடு 15 நாட்கள் காற்றாக பறந்துவிட்டன. அடுத்து என்ன? மீனாம்பாள் அந்த வீட்டிலேயே மாமியாருடன் இருப்பதா அல்லது தனி வீட்டில் இருப்பதா என்ற பிரச்சனை. அதற்கு காரணம் அவளுக்கென்று ஒரு வாரிசு இல்லாததுதான். பல லட்சத்துக்கு சொந்தமான கனகலிங்கத்திற்கு வாயில்லா பூச்சியும் இயல்பிலேயே மென்மையுமான மீனாம்பாளை அவரது விதவை தாயார் தான் போய் பார்த்து முடித்து வைத்தாள். கணவர் இறந்த பின்னர் தன் ஒரே வாரிசான கனகலிங்கத்தின் மீது எல்லையற்ற பாசத்தை கொட்டி வளர்த்தாள் பார்வதி. பிள்ளைக்கு திருமண வயது வந்ததும் ஊர் வாய்க்காகத்தான் திருமணம் செய்து வைத்தாலே தவிர மனப்பூர்வமாக அல்ல. அப்படி ஒரு முட்டாள்தனமான அன்பு பிள்ளையிடம். கனகலிங்கமும் தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக இருந்தான். திருமணத்தன்று பலர் முன்னிலையில் மனைவியின் கையை பிடித்து அரசாணி காலை சுற்றியதுதான். அதை தவிர சாகும் வரை மனைவியை ஏறிட்டு பார்க்க கூட இல்லை. கடைசி நேரத்தில் அவன் மனம் கனிந்துவிடக்கூடும் என்று பயந்தோ என்னவோ ஆஸ்பத்திரியில் அந்த கடைசி நேரத்தில் கூட மனைவியை அனுமதிக்கவில்லை பார்வதி. மீனாம்பாளின் வாழ்க்கை கச்சேரி பார்வதி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு கால் களை கட்டியிருக்குமோ என்னவோ. மீனாம்பாள் அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாகத்தான் வாழ்ந்தாள். கனகலிங்கம் வெளியே போனதும் பார்வதி மீனாம்பாளின் பிறந்த வீட்டை பற்றி கேலி பேசுவாள். அவளை வாயில் வந்தபடி திட்டுவாள். இது வாடிக்கை. பொறுத்து பொறுத்து பார்க்கும் மீனாம்பாள் சில நேரங்களில் ஆத்திரமுற்று எதிர்க்க பார்வதி பெரிதாக சப்தமிட்டு அழுது ஊரையே கூட்டி விடுவாள். அக்கம் பக்கத்தார் ஓடி வந்து விசாரிக்கையில் மருமகள் தன்னை அடித்து விட்டதாக பொய் சொல்லி நம்ப வைப்பாள். பிள்ளை வந்ததும் அக்கம் பக்கத்தாரை சாட்சிக்கு அழைத்து மருமகள் அடித்ததை ஊர்ஜிதம் செய்வாள். நாளடைவில் இது உறவினர்களிடையேயும் பரவியதால் மீனாம்பாள் பைத்தியமாக பேசப்பட்டாள். ஆனால் இத்தனை கொடுமைகளுக்கும் மீனாம்பாள் எதிர்த்தோ பதிலோ சொல்வதில்லை. பொறுமையோடு சிரித்து கொள்வாள். தாயாருடன் சேர்ந்து கொண்டு கனகலிங்கமும் மீனாம்பாளை பைத்தியம் என்றே அழைப்பார். தனக்கு கோபம் வரும் நேரம் கணவர் இல்லாத போது மாமியாரிடம் பாய்வாள் மீனாம்பாள். இத்தனையும் வீட்டுக்குள் தான். வெளியில் மாமியாராவது அவளை பைத்தியம், என்னை இங்கே அடித்தாள் அங்கே அடித்தாள் என்று சொல்லுவாள். ஆனால் மீனாம்பாளோ மாமியாரை பற்றியோ தன் கணவரை பற்றியோ ஒரு வார்த்தை கூட வித்தியாசமாகவோ குறைவாகவோ சொல்வதில்லை. எத்தனை உயர்ந்த குணம்! கனகலிங்கத்தின் காரியமெல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேலும் இந்த வீட்டில் மாமியாரும் மருமகளும் இருப்பது இயலாத காரியம். பெற்றவளும் உடன்பிறப்புகளும் மீனாம்பாளிடம் ரகசியமாக ஊருக்கு அழைத்த போது, நல்லா இருக்கு, என் மாமியார் பாவம், அவங்க எப்படி தனியா இருப்பாங்க என்று சொல்லியதை கேட்டு அவர்களுக்கு அவளிடமிருந்த மதிப்பு கூடியது. பிள்ளையும் இல்லாததால் மாமியார் அதிகம் கொடுமை செய்வாள் என்று பயந்த அவர்கள் வீட்டை இரண்டாக தடுத்து இருவரையும் இருக்க சொல்ல வேண்டியதுதான் என்று பெண் வீட்டார் உறுதி செய்து கொள்ள கனகலிங்கத்தின் ஒன்றுவிட்ட பெரியப்பா எருக்கு முளைத்தது போல் முளைத்து, கனகலிங்கம் தன் சொத்துகளுக்கு உயில் எழுதி வைத்திருக்கிறான் என்று ஒரு குண்டை தூக்கி போட, உயிலா? மீனாம்பாள் உட்பட எல்லோரும் திகைப்பும் வியப்பும் அடைய உயிலின் சாராம்சம் படிக்கப்பட்டது. சொத்தின் பெரும் பகுதியை தன் வழி சொந்தங்களுக்கும் தாயாருக்கும் எழுதி வைத்துவிட்டு ஒரு சிறு தொகையை டெபாசிட் செய்து அதன் வட்டியை மட்டும் மீனாம்பாளுக்கு கொடுக்கும்படியும், மீனாம்பாள் ஒரு மனநோய்க்காரி என்பதனால் அந்த பைத்தியத்திடம் இரக்கம் காட்டப்பட்டிருப்பதாகவும் பெரிய மனது பண்ணி எழுதப்பட்டிருந்தது. மீனாம்பாளுக்கு மட்டும் இது கணவரால் எழுதப்படவில்லை என்பது புரிந்தது. ஏனெனில் அவரின் சொத்து முழுவதற்கும் உயிலில் கணக்கு காட்டப்படவில்லை. அவரின் சொத்தையே குறைத்து காட்டியிருந்தது. அவளுக்கு தெரியும், ஒரு நல்ல சாப்பாடு கூட வீட்டில் சமைத்ததில்லை. கடைக்கு போய் சாமான்களை வாங்கினால் 100-200 என்றுதான் கனகலிங்கம் வாங்கி வருவார். மனைவிக்கு புடவை துணிமணிகளுக்கு கூட அவர் செலவழித்தது இல்லை. பிறந்த வீட்டிலிருந்து வருஷத்திற்கு வேண்டிய துணிமணிகள் வந்துவிடும். சஷ்டி அப்தபூர்த்திக்கு கனகலிங்கத்தின் உறவினரால் மீனாம்பாளுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பட்டுப்புடவைகள் கூட கடையில்தான் விழாவிற்கு பிறகு விலைக்கு போடப்பட்டன. உயிலின் வாசகங்கள் கனகலிங்கத்தின் உறவினரால் போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது புரிந்தும் மீனாம்பாள் மனதுக்குள்ளேயே மனம் புழுங்கினாள். இந்த நிலையிலும் அவள் அமைதியாகவே இருந்தாள். ஆனால் மீனாம்பாளின் உடன்பிறப்புகளும் தாயும் திகைத்து, இது அநியாயம், இந்த உயில் செல்லாது, இவருக்குத்தான் வாரிசு இல்லையே, மனைவிக்கு பாதி தாய்க்கு பாதி எழுதி வைக்க வேண்டியது தானே, அதை விடுத்து ஏன் இப்படி ஒரு கொடுமையை செஞ்சுட்டு போகணும் என்று ஆளுக்கால் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். பெற்ற தாயோ, உன்னை பைத்தியன்னே உயிலில் எழுதிவிட்டாங்கடி என்று கதறி அழுத போது கூட மீனாம்பாள் நிலைகுலையவில்லை. வழக்கமான சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டாள். இறுதியாக அவளின் உடன்பிறப்புகள் தங்கள் சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதி கண்டு கொதித்தெழுந்ததின் விளைவு கோர்ட்டில் கனகலிங்கத்தின் சொத்துகள் தாயாருக்கும் மீனாம்பாளுக்குமாக பகிர்ந்தளிக்கப்பட்டன. பொய் உயில் தயாரித்தவர்களும் சாட்சி கையெழுத்திட்டவர்களும் வெட்கங்கெட்டு போய் ஊரார் முன் தலை குனிந்தார்கள். தூர நின்று பைத்தியத்திற்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பாரு என்று கனகலிங்கத்தின் உறவினர்கள் ஏமாந்த வெறியில் கூறினார்கள். மீனாம்பாள் எல்லாரையும் ஒரு முறை நோட்டம் விட்டாள். பிறகு அமைதியாக, ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, என்னை இந்த வீட்டில் 15 வயசுல கொண்டு வந்து விட்டாங்க.
இந்த 35 வருஷத்துல ஒரு நாள் நிம்மதியா வாழ்ந்திருப்பேனா என்றால் இல்லை. செத்து போனவங்களை பத்தி சொல்லக்கூடாது தான். இத்தனை வருஷத்துல என் கணவரிடமிருந்து ஒரு அன்பு பார்வை, ஆறுதலான பேச்சு அதை கூட நான் கேட்டதில்ல இந்த வீட்டுல. சதா சர்வகாலமும் என்னை கொடுமைப்படுத்தி பிள்ளைக்கு நேராக என்னை போகக்கூடாதுன்னு தடுத்து என்னை பைத்தியன்னு பல பேர் நம்ப வைக்கும்படியான பொய்க்கதைகளை கூறிய மாமியாரையும், தாயின் அன்புக்கு அடிமையாகி என்னை சதா ஊருக்கு போக சொல்லிய கணவரையும் மீறி நான் இந்த வீட்டில் இருந்தேன் என்றால் அது என்றாவது என் பொறுமை வெல்லும், நல்லது நடக்கும்னு நம்பியதுதான் காரணம். எல்லா தமிழ் பெண்களையும் போல கல்லானாலும் கணவன்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்லானவர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். பாறையில் ஈரப்பசை இருக்குமா? புகுந்த வீட்டின் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கின எனக்கு பைத்தியம்னு பேர் கட்டுனாங்க. அதை ஆமோதிக்க வைக்க சில கூலி பட்டாளங்கள் துணை செய்தன. வசதியாக இருக்கும் பெரிய மனிதர்களும் இந்த உயில் எழுத உடந்தையாக இருந்தார்களே, அவர்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு விதவையோட பணத்துக்கு பேயா அடிச்சுக்கிட்டீங்களே, இது எந்த வகையில் சேர்த்தி? என் கணவர் வாழ்ந்த காலத்துல புண்ணியத்தை செய்யல, பாவத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் என் கழுத்தில் தாலி கட்டியவர். அவர் நல்லது கெட்டதுல எனக்கும் பங்குண்டு. அவர் அறியாமல் செய்த பாவத்துக்கு பரிகாரமா இந்த சொத்துக்களை அநாத விடுதிக்கும் விதவைகள் நல்வாழ்விற்குமா எழுதி வைக்க போகிறேன். இதுல சல்லி காசை நான் தொடமாட்டேன். எந்த ஒரு பெண்ணும் கணவனிடத்துல அன்பத்தான் எதிர்பார்ப்பாளே தவிர பணத்தை அல்ல. வாழ வேண்டிய காலத்துல வாழ முடியாதவ இந்த வயதான காலத்துல இந்த பணத்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? படிப்பும் அறிவும் ஆற்றலும் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெற்றுவிடும் என்று என் கணவரை போல சிலர் நினைக்கிறார்கள். சத்தியமும் நேர்மையும் நீதியும் அறச்சிந்தனையும் பாபத்திற்கு அஞ்சும் போக்கும் தெய்வ அருளும் இல்லை என்றால் எத்தனை பணம் இருந்தாலும் எத்தனை படிப்பு இருந்தாலும் மனிதனின் வாழ்க்கை வெற்றி பெறுவதில்லை. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாகட்டும். நீண்ட பிரசங்கமே செய்துவிட்டாள் மீனாம்பாள். ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்ட திருப்தியில் ஊஞ்சலில் அமர்ந்து கம்பீரமாக ஆடினாள். உடன்பிறப்புகள் திகைப்பும் வியப்புமாக நிற்க கனகலிங்கத்தின் உறவினர்கள், பைத்தியம் என்பது சரியாகத்தானே இருக்கிறது என்று இப்பொழுதும் முணுமுணுக்க, ஆமாம், அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் வாழ்க்கையையும் வீணாக்கிக்கிட்டு இப்ப பணத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு போறேன்னா உங்க பார்வைக்கு பைத்தியம்தான். மிக மிக உயர்ந்து போன பண்புகளின் இதய விலாசத்தையா பைத்தியம் என்கிறார்கள்? விந்தைதான்.